திருப்பி திருப்பி எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ரெகுலராக சொல்றது. எப்படின்னா ஒரு பாயிண்ட்ல when you decide in your life that you are going out of your country to survive, அது மட்டும் இல்லை, when you decide to be in a professional job, என்ன காமன் லாங்குவேஜ்? இங்கிலீஷ். இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது வந்து கஷ்டமே இல்லை. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து அங்கே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வரணும்னு பிளான் பண்ணிக்குவாங்க. எல்லாமே அப்ளிகேஷன் வீசா எல்லாம் போட்டுருவாங்க. நான் வந்து வீசா பண்ணும்போது என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கடா தம்பிங்களா, பொண்ணுங்களா, எல்லாருக்கும் அதான் சொல்கிறது. டெய்லி நான் கொடுக்குற வீடியோஸ் பாருங்கள், கேளுங்க, இங்கிலீஷ்லேயே பேசுங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. அண்ட் உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ தஞ்சாவூர்ல பண்ணேன். பண்ணிட்டு அங்கேயே லெக்சரராக இருந்தேன். அங்கேயே எல்லா கனெக்ஷன். டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கனெக்ட் என்றைக்கும் விட்டு போனதில்லை. அதுக்கப்புறமா வந்து ட்ரைனிங்கில் இருந்தேன். இங்கே ஒரு அரௌண்ட் 300 to இங்கே தஞ்சாவூர் இருக்கும்போது அரௌண்ட் 300 பீப்புளை இதில் வந்து இன்டர்வியூ ஸ்கில்ஸில் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஜாப் வாங்க வச்சு, அப்புறமா பூனே போய் அதை அரௌண்ட் 1000 to 1500 பீப்புளை வந்து ஐடி மார்க்கெட்டில் இங்கிலீஷ் கூட பேச தெரியாமல் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவங்கள ஜாயின் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அது அப்படியே விட்டுருந்தது. அதுக்கப்புறம் லண்டன் போனேன், ஐடிக்குள்ளார போனேன். அப்புறம் 40 வரைக்கும் அந்த இதுலேயே பிஸி ஆயிட்டேன். இப்போ பிரேக் எடுத்து இருக்கு. தஞ்சாவூர்ல ப்ரொஃபஸரா இருந்த நீங்க யூகேல வந்து ஒரு ஐடி கம்பெனில ஜாயின் பண்றீங்க. ஆக்சுவலி தஞ்சாவூர்ல இருந்து நீங்க எதுக்காக யூகே, இந்தியாவில பிறந்து வளர்ந்து இங்கே நம்ம ஒர்க் பண்ணணும்னு இருக்கவங்க எதுக்காக நீங்க ஆக்சுவலி யூகே சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். யூகே வந்து வாஸ் an accident. நான் was supposed to fly to the US. நான் சும்மா யூகே ஒரு வாரம். அந்த காலத்தில் வந்து நான் 2004 அந்த காலம் சொல்கிறேன். ஸோ 2004 மார்க்கெட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும் வேலை கிடச்சிடும். ஸோ நான் ஒரு 1 வீக்கு லீவுக்காக போனாங்க. அங்கே போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, சும்மா ஒரு சிவியை போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் ஆக்சிடென்டெல்லாம் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணேன். 2 ஜாப் ஆஃபர் எடுத்துட்டேன். 1 வீக்லேயே அங்கேருந்தே ரிசைன் பண்ணி நாங்கள் செட்டில் ஆனது தான் ஸ்டோரி. இப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்டிங்கன்னா ஏன் போனீங்க, அது ஆக்சிடென்டல் நடந்தது. ஆனால் அதுக்கு மேலேயே வந்து இன்னொரு ஸ்டோரி இருக்குது. என்னென்னா, நான் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு சேலரி வந்து அப்போது தஞ்சாவூரில் 1200 ரூபா. என்கிட்ட வந்து பசங்க படிப்பாங்க. ஈவினிங் வந்து ஐடி கிளாஸஸ் எடுப்பேன். அங்கேயே வந்து பசங்க படிப்பாங்க. அப்போ வந்து Y2Kன்னு ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதுக்கு திடீர்னு பார்த்தா யூஎஸ் போவாங்க, இங்கே போவோம். அடுத்த மாதமே வந்து சார் எனக்கு 1 லட்சம் சம்பளம் சார், எனக்கு வந்து ஒரு 30,000 சம்பளம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, நான் சொல்லி போறாங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு. அப்படிதான் ஒரு ஸ்டெப் உள்ளார வந்து அப்படியே வந்ததுதான் ஃபாரின்ல. எனக்கு எப்பயும் அப்பா ஆர்மி, எக்ஸ் ஆர்மி. ஸோ நார்த்லேயே இருந்தேன். ஸோ எப்பயும் வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. அப்படிதான் லண்டன் போய் ஆகணும் அப்படிலாம் இல்லை, அது நடந்தது. ஓகே, பட் யூ டென்ட் ரெக்ரெட் இட் எனிவே. நம்ம அன்எக்ஸ்பெக்டடா நீங்க போய் அங்க ஜாயின் பண்ணதை நீங்க இது வரைக்கும் ரெக்ரெட் பண்ணலையா? ஒருவேளை நீங்க சென்னையில இருந்திருந்தா, இந்தியால இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு ரிலேஷன்ஷிப்பா, ஃபேமிலியா பாண்ட் இன்னும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு அங்கேயும் இருக்குதா, பட் இங்க இன்னும் ரிலேட்டிவ்ஸோட பாண்ட் பெருசா இருக்குமே, அந்த மாதிரி நீங்க எதுவுமே ரெக்ரெட் பண்ணல? பியூட்டிஃபுல் கொஸ்டின். இது எல்லாருமே கேட்க வேண்டிய கொஸ்டின். இது ரொம்ப நல்லா, இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்லை. எப்படின்னா, எல்லா இந்தியன்ஸுக்கும் வெளியில போகும்போது அந்த ஜோர்ல நல்ல பவுண்ட்ஸ்லயும் டாலர்ஸ்ல சம்பாதிக்கும் போது சந்தோஷமா இருக்கும். அந்த 45-50 வரும்போது தான் அந்த பெயின் தெரியும். நம்ம வந்து எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். அவங்க அம்மா அப்பா பார்க்கணும், உடனே பக்கத்தில் இருக்காங்க. இந்த ஊர் சாப்பாடு, இந்த மண், இப்போ நாங்கள்லாம் அதுக்கு தான் ஏங்குறோம். ஈவன் செலிப்ரேஷன், நீங்கள் இஃப் யூ லுக் அட் திவாலி, பொங்கல்லாம் நாங்கள் இங்கே வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக தெரியும் வீடியோஸில் பார்க்கும்போது. -2 degreesல நடுங்கிட்டு இது பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை வந்து யூஸே எப்படின்னா, வி ஆர் மிஸ்ஸிங் லாட் ஆஃப் திங்ஸ். அது பெரிய ரிக்ரெட் எங்களுக்கு. பட் இதுக்கப்புறம் நாங்கள் ரிக்ரெட் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் அதுக்குள்ளார போயிட்டோம். இது வந்து நான் எல்லார்ட்டையும் திருப்பி சொல்றது தான், கொல்லக்கூட்டத்தில் மாட்டின மாதிரி. டான் கேங்கில் வெளியில போனால் சுட்டுருவாங்க, உள்ளாரே இருக்க முடியாது. 2க்கும் நடுவில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஸோ இட்ஸ் பிக் ரிக்ரெட். இப்பயும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நான் சொல்றேன், என் கூட 90% ஒத்துக்குவாங்க. அந்த 10% என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே குவாலிட்டி ஆஃப் லைஃப் தேர் இஸ் குட், வெளியில வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கு, யுவர் லைஃப் குவாலிட்டி இஸ் குட், இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த ஊர்ல வளர்ற ஒரு தென்னை மரத்தை போய் லண்டன்ல நட்டு வச்சுக்கிறீங்க, 2 நாள்ல செத்துரும்.
அதுதான் நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஹாஃப் இதுலயே இருப்போம். எப்பயும் நிறைய பேர் அந்த ஒரு மனசு கஷ்டமா இருந்துட்டு தான் இருக்கும். அதனாலதான் இங்க வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு டீ கடையில டீ போடுறது, ஒரு போட்டோ எடுக்கிறது, மீன் கடையில மீன் சாப்பிடுறது எடுக்கிறது, இதெல்லாம் எல்லாருமே பண்றது. இந்த என்ஆர்ஐன்னு அது ஒரு மனசுல இருக்கு. Very nice. And what was your biggest struggle? இது நான் வந்து இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு டு செட்டில் டவுன் அட் யூகே. நீங்க போய் இங்க இருந்து அங்க போனோன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா இருந்திருக்கும். அதுல இது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபேஸ் பண்ணீங்க நீங்க? Yeah, so for me the main struggle was language barrier. ஸோ லாங்குவேஜ் எப்படின்னா, நான் இங்கேருந்து பார்க்கும்போது ஹெச்பிஓ அதெல்லாம் பார்த்துட்டு அமெரிக்கன் ஆக்சென்ட்ல மூவி பார்த்துட்டு பாசிபிள் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு தான் நினைச்சிட்டு போனேன். யூஎஸ் ஆக்சென்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லை, இட்ஸ் லைக் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏரியாவில் கோயம்புத்தூர் தமிழ், இந்த தமிழ் சொல்கிற மாதிரி யூகே போகும்போது ஸ்காட்லாந்து இங்கெல்லாம் வந்து வேற மாதிரி இங்கிலீஷ் இருக்கும். அப்போ அங்கே போய் பார்க்கும்போது என்னடா நமக்கு ஒன்றுமே தெரியலையா, அண்ட் பிகாஸ் லிஸ்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் தட் டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கும்போது யூ ஷுட் பி வெரி குட் அட் இட். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எப்படின்னா, ஸ்காட்டிஷ் ஒருத்தர் கேட்குறாரு என்கிட்ட கேள்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட்ஸ் ஏ நேம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வெறும் காற்று தான் கேட்குது. அப்படிதான் இருக்கும் அந்த சவுண்டே அவங்களுக்கு, ஏன்னா வாய்க்குள்ளாரே பேசுவாங்க. ஸோ ஆஃப்டர் 2 questions I stopped him and said, sir, I'm just coming from India. My English is not that good and I'm not able to get your accent அப்படின்னு வந்து சிரிச்சாரு. நான் சொன்னேன், if you can write the questions and show me, I can answer you. அதனால ரொம்ப they love it when you're so honest. நான் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றது, be honest. இது தெரியும் இது தெரியாது, பிகாஸ் இட்ஸ் நாட் யுவர் மதர் டங். அப்புறமா எழுதி காமிச்சு இது பண்ணாங்க. இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு ஒரு ஸ்டெப்பை மட்டும் சொல்லிடுறேன். என்ன சொன்னேன்னா, அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ்காரங்கள்ட்ட பழகும்போது நான் ஒன்னேன்னு சொல்லுவேன், நான் பேசுற மாதிரி தமிழ் ஒன்னால பேச முடியாது, அதே மாதிரி இங்கிலீஷ் என்னோட மதர் டங் இல்லை. பட் த திங் இஸ், நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னா, நான் எங்க தப்பு பண்றேன்னா என்னை நிறுத்தி அங்கேயே கரெக்ட் பண்ணேன். ஐ லேர்ன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ கேன் லைக் ஆர்டிகுலேட் so well. I can listen to all the different accents and clear and புரியும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு. நான் என் கூட 20 வருஷம் இருக்கும் கூட இன்னைக்கு கேட்பாங்க என்னடா பேசுறான்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஏன்னா அந்த எஃபர்ட் எடுத்தது இன்னைக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா. ஓகே, இட் ஆல்மோஸ்ட் டுக் 20 years for you. நீங்க அங்கிருந்து நான் எனக்கு ஒழுங்கா புரியலன்ற ஸ்டேஜ்ல இருந்து இப்போ you are able to listen any accent அப்படின்றது வந்து it took 20 years for you. It took 5 years. 5 years. Always surrounded. I made it. எப்படின்னா எப்படி வந்து I'll make a பாயிண்ட் என்னன்னா, அங்க லோக்கலா இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்னா, இப்போ உங்கள்கிட்ட நான் பேசணும்னா, இங்க லோக்கலா இருக்க மக்கள்கிட்ட பேசணும்னா இதை பத்தி பேசலாம், சினிமாவை பத்தி பேசலாம், சீரியல் பாத்தீங்கன்னா இல்ல பிக் பாஸ் பத்தி பேசலாம். அப்போ அங்க இருக்க மக்கள்கிட்ட என்னன்னா ஃபுட்பால் பத்தி பேசலாம், அவங்களுக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும், அவங்களோட சில சோப் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சோப் டிராமாலாம் பார்ப்பேன், பார்த்துட்டு வேணே அடுத்த நாள் போய் அவங்கள்ட்ட அதை பத்தி பேசுவேன். தப்பா பேசுவேன், ஆனா போகும்போது ஒரு ஆள் ஆக்சென்ட் தான் அவங்கள்ட்ட உட்காந்து பேசுவேன். இப்படிதான் 5 yearsல ஐ வாஸ் வெல். அதனாலதான் எனக்கு வந்து எப்பயும் கரியர்ல எனக்கு கேப்பே இருந்தது இல்லை. எனக்கு இன்டர்வியூவே நடக்காது. எனக்கு வந்து ஒயிட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என்னோட பாஸஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. They'll call me for a coffee, explain this is the project, can you come and join? Oh, nice. That's how you roll there. Okay. ஓகே, ஆல்சோ இந்த லாங்குவேஜ் பேரியர் அப்படின்றது வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருந்து போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இருக்கும், which almost breaks their confidence. அங்க இங்க நம்ம வந்து போகணுமான்ற ஒரு கொஸ்டினே நமக்கு எடுத்துட்டு வந்துடும். தோ they were so much interested, நம்ம போய் அங்க ஒர்க் பண்ணணும், இதை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் பட் இந்த லாங்குவேஜ் பேரியர் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ வாட் வுட் யூ சே டு இம்ப்ரூவ் த கான்ஃபிடன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் சொன்னீங்கன்னா இது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி பாயிண்ட்ஸ்? நான் இது திருப்பி எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ரெகுலரா சொல்றது எப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல when you decide in your life that you're going out of your country to survive, அது மட்டும் இல்லை, when you decide to be in a professional job, என்ன காமன் லாங்குவேஜ்? இங்கிலீஷ். இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது வந்து கஷ்டமே இல்லை. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து அங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வரணும்னு பிளான் பண்ணிடுவாங்க, எல்லாமே அப்ளிகேஷன் வீசா எல்லாம் போட்டுருவாங்க. நான் வந்து வீசா பண்ணும்போது என்ன சொல்றது, இங்கிலீஷ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கடா தம்பிங்களா, பசங்க பொண்ணுங்களா, எல்லாருக்கும் அதான் சொல்றது. டெய்லி நான் கொடுக்குற வீடியோஸ் பாருங்க, கேளுங்க, இங்கிலீஷ்லயே பேசுங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கான்ஃபிடன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி அது எனக்கு தெரியாத லாங்குவேஜ் என்ன சொல்லு, நான் சொல்ல தப்பு பண்ணு, தப்பு பண்ணு, ஆனா வந்து அந்த லாங்குவேஜை ஃபுல்லா கத்துக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் யூகேல நீ சர்வைவ் ஆகணும்னா 2 டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு, பட் யுவர் கம்யூனிகேஷன் இஸ் த கீ.
ஒன்று இந்த ரெண்டுமே இருக்கு. லிஸ்னிங், நீங்க வந்து நான் சொல்றேன்ல, இன்டர்வியூ நீங்க பண்ணும்போது நீங்க என்ன கேட்குறீங்கன்னு தெரியாம நிறைய பேர் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முகம் சுளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாச்சும் கேள்வி கேட்டிருப்பாங்க, இவன் ஏதாச்சும் ஆன்சர் பண்ணிருப்பான், அதுலயே இன்டர்வியூ பேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்படிதான் நம்ம ப்ராட்அப். அவங்க ஒரு கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணிடணும், இல்லைன்னா தப்பா நினச்சிக்கோ. அப்படி இல்லை, ஸ்டாப். இது எனக்கு புரியலன்னா புரியல, எனக்கு தெரியலன்னா தெரியல. அதே மாதிரி அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸை மட்டும், ஏன்னா தட்ஸ் யூர் பிரெட் அண்ட் பட்டர். நீ போகணுன்னா இங்கே மட்டும் இல்லை, யூ கேன் சர்வைவ் எனிவேர் இன் த வேர்ல்ட். யூகே, யூஎஸ், கனடா, நியூசிலாண்டு, இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட், எல்லாத்துலேயும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அது லேர்ன் பண்ணுன்னு சொன்னால் அது ஏன் இன்னும் நிறைய பேர் அதை எடுத்து என்னன்னா 1 year அங்கே முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு அண்ணன் வேலையே கிடைக்கல, என்னடா பண்ணுற அப்படின்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவங்கள்ட்ட இங்கிலீஷில் பேசு அப்படின்னு சொல்லும்போது பேசும்போது இந்த ப்ராப்ளம். நான் இதுக்கு என்ன பண்ண தெரியுமா, ஒரு ஸ்கீமே கொண்டு வந்தாங்க. 2 week ஒரு தடவை மீட் த லோக்கல்ஸ்ன்னு. இப்போ அங்கேயே பிறந்திருக்காங்களே வெள்ளைக்காரங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு ஹாலை பிடிச்சி, வாங்கப்பா நீங்க எல்லாருமே உங்களுக்கு இந்த கஷ்டம்னு சொல்றீங்க, உங்களுக்கு நான் அண்ணன் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரங்கள வாலண்டியர் கூப்பிட்டு, என் குழந்தைங்க அவங்க 2 பேரும் அங்கே பிறந்து வந்திருக்காங்க, அவங்களே உட்கார வச்சு இவங்கள்ட்ட நீங்க என்ன வேணாலும் இங்கிலீஷ் பேசுங்க, சிரிக்க மாட்டாங்க, தப்புனா என்ன தப்புன்னு சொல்லுவாங்க, உங்களால லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு. 70 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? 7 பேர் வந்தாங்க. நம்ம பசங்களுக்கு வந்து அந்த கமிட்மெண்ட், இந்த இது இல்லை, அந்த நெக்ஸ்ட் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த 7 பேர் வரவங்க நாளைக்கு ஜெயிச்சுட்டு வேலை வாங்கிட்டு ஒரு லெவலுக்கு போறாங்க. வராதவங்க நாளைக்கு புலம்பிட்டு இருக்கிறதுல அந்த இதில் இருக்காங்க. நான் சொல்றது எல்லார்ட்டையும் சொல்றது, லண்டனோ யூகே இஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இஃப் யூ ஆர் டேலண்டட் இனஃப், இஃப் யூ கோ ஃபார் சம்திங் யூ வில் டெஃபினெட்லி கெட் இட். ஸோ கிவ் த டைம். அது பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அந்த லாங்குவேஜை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிப்போம். ஓகே, நீங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆர்கனைஸ் பண்றீங்க, இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் பண்றீங்க. பட் வாட் டு யூ கெட் அவுட் ஆஃப் இட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. Yeah, so main thing is like peace, maybe. Because when I was there, when I went there, I was So 1 minute, be honest, please. Very honest, very Okay. honest. I'll tell you, when I went there, I was not supported at all. இங்க தமிழ்காரங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது, இங்கிலீஷ் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஐ டென்ட் நோ தட். ஓகே, ஸோ பிஃபோர் வாட் எவர் ஐ டூ நவ், இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லாஸ்ட் 3 years 4 years நான் வந்து ஒரு யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடிலேருந்தே நெட்வொர்க்கிங் கான்டாக்ட் ஒரு ஜாப் வேணும்னா என்கிட்ட தான் வருவாங்க. என்னன்னா ஐடியில் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஐ ஹேவ் கனெக்ட். ஈவன் பிளம்பர் வேணும்னா என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா ஐ வில் பி வெரி கனெக்டட். I'll give that. எனக்கு தமிழ்காரங்கன்னு சொன்னா எனக்கு கண்ணெல்லாம் வெளில வருது, ரொம்ப சந்தோஷம். அது என்ன தெரியல, இன்னைக்கே வந்து 25 வருஷம் ஆச்சு. இந்த தமிழ் அங்கே தூரத்துல பார்த்து என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க இப்பெல்லாம். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி அவங்க சாரி கட்டிட்டு நம்ம ஊருக்கு அதுதான் நானே போய் பேசுவேன். என் ஒய்ஃபா சொல்லுவாங்க, எங்கேருந்து உனக்கு அந்த ஒரு இது வருது அப்படின்னு. ஓகே, ஸோ அதனால வந்து இப்போ யூஸ்வலா இப்போ பண்றது எல்லாமே ஃப்ரீயா தான் பண்றோம். நாங்க வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் பண்றோம். வீட்டு சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, வீட்டுல லேடிஸ் இருப்பாங்களே அவங்கள சமைக்க சொல்லிட்டு ஒரு ஹால் போனிச்சு அதுல பண்ணுவோம். எல்லாமே லாஸா தான் போகுது இது வரைக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை நம்பி இறங்கிட்டோம்னா என்ன இஷ்யூனா, இந்த பசங்க வந்து நிறைய இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த கமிட்மெண்ட் இருக்கும். ஒரு நாள் நான் விட்டுட்டு வந்தேன்னா அந்த காசு போடுமேனு யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி பண்ணும்போது ஒன்னே ஒன்று இருந்ததுன்னா, இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு 2 years பேக் ஒரு ஈவெண்ட் பண்ணேன். அன்னைக்கு வந்த எல்லா பசங்களும் இன்னைக்கு ஜாப் ஆகிட்டாங்க. ஸோ தட் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ். ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ when I was doing all this, people around me said that, okay, you're into students, you're doing everything for students. ஏன்னா இப்போ நிறைய இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை நம்பி ஏன்னா இறங்குற காசு இல்லை அவங்கள்ட்ட, அவங்க எப்படியும் கொடுக்க மாட்டாங்க. யூ நாட் கோயிங் டு கெயின் ஆர் கெட் ப்ராஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்டூடெண்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து, வை டோன்ட் யூ டூ இட்? இட்ஸ் லைக் பார்ட் அண்ட் பார்சல். யூஆர் நாட் கோயிங் டு ஆஸ்க் மணி ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் தெம்செல்ஃப். இட் இஸ் தி யூனிவர்சிட்டிஸ் விச் பேஸ் யூ. அண்ட் எங்களோட பாலிசி ஆல்சோ எப்படின்னா, டைரக்ட்லி எப்படின்னா, இஃப் யூ கம் ஃபார் அது, நான் என்ன சொல்லணும், உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்பேன். ஸோ வாட் டு யூ லைக், வாட்ஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கு மட்டும் தான் நாங்கள் சப்போர்ட். வி ஆர் ஜஸ்ட் கனெக்டிங், நத்திங் எல்ஸ். பட் இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து, இட்ஸ் பீன் ஆல்வேஸ் த கேஸ். I've done it for long and like my wife is also the same. So we both work like this. Yeah. ஓகே, நைஸ். நெட்வொர்க்கிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பட் தமிழ்ல இருந்து அங்க வரவங்க மோஸ்ட்லி இன்ட்ரோவர்ட்ஸா இருப்பாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் சச் பீப்புள்? ஸோ இன்ட்ரோவர்ட் எல்லாருமே இன்ட்ரோவர்ட் தான். என்னதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு சைடில் ஒரு பாயிண்ட்ல இன்ட்ரோவர்ட்டாக தான் இருப்பாங்க.
ஸோ அந்த இதை பிரேக் பண்ணலன்னா இப்போ விஜய் சேதுபதி சொன்னார்ல, அவனுக்கு நான் வந்து யார்கிட்டயும் பேசுறது கூட பயமா இருக்கும், நான் பேச மாட்டேன், அதுக்குன்னே நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் எடுத்துக்கிட்டேன், போய் எல்லாத்தையும் போய் பேசினேன், அதை பிரேக் பண்ணி வெளில வந்தேன், இன்னைக்கு முடியுது. ஸோ ஐ திங்க் தட் நிறைய பேர் பார்ன் இப்போ வந்து ஐம் பார்ன் லைக் திஸ்ன்னு இருக்க முடியாது. பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு சர்வைவ் யூ ஹேவ் டு சேஞ்ச். ஸோ அங்க வரும்போது இன்ட்ரோவர்ட் பசங்க வந்து நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறது பாக்குறேன் நான். இட்ஸ் ஜஸ்ட் அன் எஃபர்ட். ஓகே, யூ நோ இட். ஸோ வென் யூ சே தட் இன்ட்ரோவர்ட், மை சன் இஸ் தேர், அவன் ஹி சோஷியலி வெரி ஆக்வர்ட். நல்ல இன்டர்லாம் நாங்கள்கிட்ட உங்கள்கிட்ட பழகிட்டானா என்ன மாதிரி இருப்பான், எல்லாத்தையும் நல்லா போய் பேசுவான், எல்லாம் பண்ணுவான். அந்த பழகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ இன்னைக்கே அவன் உட்காந்துட்டு, அப்பா இதுதான் என்னோட ப்ராப்ளம், இது எப்படி பிரேக் பண்ணும் அப்படின்னு. ஸோ நான் இப்போ வந்து வேறுனே எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா வந்து அவன் கேட்பான், ஹவு டு யூ நோ தெம், நீ என்கிட்ட பெர்மிஷனை கேட்காம எதுக்கு அவங்க வீட்டுக்கு காய்ச்சி போகலாம் கேட்பான். இப்போ வந்து நான் வேணும்னே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் போய் இன்ட்ரடியூஸ் பண்றது. he started having a conversation. இப்போ பாத்தீங்கன்னா 1 year down the line, he's so good like with people. He walks into a room very confident, like he talks to people and people like him as well. So இதுதான் என்ன, see when you know something is wrong and everyone will know. இது இல்ல இப்பெல்லாம் எப்படின்னா, எனக்கு தெரியாது என்னோட மைனஸ்ன்னு சொன்னா அது தப்பு, எல்லாருக்கும் தெரியும் எனக்கு என்ன மைனஸ் எனக்கு தெரியும். அதை நீங்க ஒர்க் பண்ணாலே டெஃபினட்டா இது பண்ணலாம். அது இட்ஸ் நாட் கஷ்டமே இல்லை, யூ கேன் கம் அவுட் ஆஃப். கரெக்டா? நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்ட், ஆப்வியஸ்லி. அண்ட் ஆல்சோ ஒருவேளை ஓவர் கான்ஃபிடன்ஸ் அங்க ஏதாவது பிரச்சனை ஆகுமா? ஓவர் கான்ஃபிடன்ஸ் அங்க பிரச்சனை. ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லும்போது ஹவ் யூ டேக் இட்லாம், தேர் ஆர் 2 ways ஆஃப் டூயிங் இட். என்னன்னா இப்போ வந்து பிரிட்டிஷ் பீப்புள் ஆர் வெரி, அவங்கெல்லாம் வெரி இதுதான் நீங்க சொல்ற மாதிரி, தேர் நாட் சோஷியலி கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருப்பாங்க. தே வில் டேக் சம் வார்ம் அப் டைம்னு இருக்கு, அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். அதனால வந்து நீங்க ஒர்க் கல்ச்சர்ல, இப்போ ஒர்க் ஏரியாவில் இருக்கீங்கன்னு, நான் எல்லாத்தையும் என்ன பசங்கள்ட்ட சொல்றேன்னா, நீ 20% வேலை செஞ்சா 200% காமிக்கணும்டா, அப்பதான் வெள்ளைக்காரங்களுக்கு அது புரியும். ஸோ டெஃபினட்டா அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் யூகே. ஓகே, ஆமா. இப்போ அந்த தி அப்ரெண்டிஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அதுல வந்து ஒரு மில்லியனர் வந்து ஒரு 10 பேர் 20 பேரை வந்து உள்ளார கொண்டு வந்து அவர் அதுல பெஸ்ட் செலக்ட் பண்ணுவார். அதுல யார் ஜெயிப்பா தெரியுமா? மேக்சிமம் இந்த யார் ரொம்ப வோக்கலா இருக்காங்க, யார் நல்லா ஷவுட் பண்ணி நான் இது பண்ண அது பண்ணு 10 பேர்கிட்ட சொல்லும் போது அது நெக்ஸ்ட் லெவல் போகும். யூகேல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலான்னு நான் பசங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்றது. நீ என்ன பண்றன்னு எல்லாரும் காதலையும் விழுந்துட்டே இருக்கணும். நீ என்ன பண்ற அதுக்கு மேல ஒன்று ஸ்ட்ரெச் பண்ணி, இன்னைக்கு சும்மா வெளியில வந்துட்டு ஒரு இடத்துல ஐ ஹேட் அ வெரி பிஸி டே டுடே, பீன் ஒர்க்கிங் டூ ஹார்ட் அப்படின்னா இந்த நியூஸே எல்லாருக்கும் பரவும். I met Raju, he was very busy today, I think that he's working hard. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதை வச்சுதான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ பீப்புள் ஆர் லைக் தட். லைக் யூகேல வந்து ஷுட் பி மோர் வோக்கல் அண்ட் பி வெரி, எப்படின்னா எல்லாருக்கும் யூ ஷுட் செல் யுவர் செல்ஃப். அது இம்பார்ட்டன்ட். அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் தட் வே இஸ் குட். ஓகே, ஸோ வாட் would be the basic step? இங்க இருந்து நான் அங்க போகணும் அப்படின்ட்டு, நான் எனக்கு இந்தியா வேண்டாம், நான் வேற கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறப்ப நான் என்னவா இருக்கணும், என்னோட பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும்? மேபி ஒரு ஸ்டூடெண்டா போறதுக்கா இருக்கலாம், இல்ல ஒர்க் வீசா வாங்கிட்டு போறதா இருக்கலாம். எனக்கு பேசிக்கா எனக்கு என்ன தேவை அப்படின்றது சொல்றேன். ரெண்டே தனித்தனியா எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஒர்க் வைஸ் போறதுக்கு வந்து இன்னொன்று வந்து 2 சைடுல இருந்து மக்கள் கேட்பாங்க. திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ ஃபோன் வரும், எனக்கு வேலை வேணும். ஸோ என்னன்னா, வேலை வெளிநாட்டில் வேலை வாங்குறது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆனால் வந்து இப்போ இந்த விசா ஃப்ராட் பற்றி ஒன்று இப்போ இதிலே பேசிடலாம். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக ஒரு இமெயிலில் யூஆர் செலக்டட் அப்படின்னா அது ஃப்ராடு, அது நீங்கள் பண்ண வேண்டாம். பட் இந்த நிறைய எம்என்சிஸ் பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கும்போது இங்கேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம், யூ கேன் கெட் அ ஜாப். ஸோ மெயினாக வந்து ரொம்ப பேசிக் தான். யூ ஷுட் பி டெக்னிக்கலி ஸ்ட்ராங், உங்களோட ஏரியாவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ளஸ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரண்டும். சில ஏரியாவில் நீங்கள் லாங்குவேஜ் இல்லாமல் பழச்சிக்கலாம், பட் இது ரொம்ப நாள் பழக்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் வெளிநாடு போகணுன்னாலே இது ரெண்டையும் ஷார்ப்பன் பண்ணிக்கணும். யூ ஷுட் பி ஆல்வேஸ் ஆன் த டாப். என்னன்னா இப்போ அங்கேயே நிறைய பேர் வேலைக்கு இருக்காங்க. வை வுட் தே டேக் யூ? அதான் கொஸ்டின். அப்போ என்ன ஆன்சர் என்னன்னா, யூ ஆர் த பெஸ்ட் இன் த மார்க்கெட். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கேருந்து அப்ளை பண்ணி த ஹோல் அவங்களோட டிராவல், அவங்க ஃபேமிலி எல்லாம், வீசா எல்லாமே கம்பெனியை பேர் பண்ணி அங்கே வந்து சூப்பராக செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அது சாத்தியம். ஸோ அது ஒரு சைடில் ஜாபுக்கு பார்த்துக்கணும். ஸோ ரெண்டு டெக்னிக்கலி பி ஸ்ட்ராங். உங்கள் ஏரியாவில் யூ ஷுட் பி த நம்பர் 1. அதை நீங்கள் டிக்டேட் பண்ணுறதுக்கு சூப்பராக சிவி இருக்கணும், ஒரு கவரிங் லெட்டர் இருக்கணும், ப்ராப்பராக அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அது தன்னதால நடக்கும். மார்க்ஸ் எல்லாம் தே டோன்ட் கேர் அபவுட் யுவர் குவாலிஃபிகேஷன் அட் ஆல். அங்கே திடீர்னு சர்ச்சில் ஃபாதராக இருப்பார், நாளைக்கு பார்த்தா ஐடி மேனேஜராக இருப்பார்.
ஆர்மியில் வந்து எனக்கு இருந்த ஒரு மேனேஜர்லாம் ஆர்மியில் எக்ஸ்-ஆர்மி அவர் எனக்கு மேனேஜர் வந்து they don't care what உங்கள் பேக்ரவுண்டில் இஃப் யூ கேன் கம் அண்ட் சே தட் இந்த ஜாப் எனக்கு பண்ண முடியும், இதான் என்னோட ஸ்கில்ஸு. நாளைக்கே நான் மனசு மாற்றிட்டு போர் அடிக்கிறது, நான் பிளம்பர் ஆகணும்னா பிளம்பருக்கு நான் பெஸ்ட்டாக இருந்தால் ஓகேன்னு சொல்லிடுவோம். தட்ஸ் த ரீசன். அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே எப்படின்னா ஹையரார்கி, நான் வந்து 5 இயர்ஸில் நான் மேனேஜர், டெபுட்டி மேனேஜர், 10 இயர்ஸில் வந்து மேனேஜர், அதுக்கு மேலே ப்ரோக்ராம் மேனேஜர், இப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். 50 வயசில் ஒருத்தர் இல்லை 60 வயசில் ஒருத்தர் உட்காந்துட்டு இங்கே உட்காந்து நான் வந்து கோடராக இருக்கேன்னா எல்லாம் சிரிப்பீங்க. அதுதான் நடக்கும். இப்பயும் வந்து நம்ம இங்கேருந்து ஆன்ஷோர் வரும்போது பசங்க கேட்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருப்பார், பார்த்தா உட்காந்து நார்மலாக கோடிங் பண்ணிருப்பார். ஜஸ்ட் அ கோடர், யூ ஷுட் பி அ மேனேஜர். இல்லை, ஐ லைக் இட் திஸ் வே. இதான் என்னோட லைஃப். ஐ ஜஸ்ட் காலையில் வருவேன் 9 to 5, சூப்பர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். பீப்புள் டோன்ட் கேர் அபவுட் எனி திங். 9க்கு வருவாங்க ப்ராப்பராக, அந்த டைமில் நல்லா வேலை பார்ப்பாங்க. 5 மணி ஆனால் வீட்டுக்கு போயிடுவாங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பெரிய ரிலீஸ்க்கு நாங்கள் வேலை பார்த்துட்டு இருப்போம். அன்னைக்கு ரிலீஸ் ஆகலாம் ப்ராப்ளம். என் மேனேஜர் பாய் நான் ஹாலிடே போகிறேன்னு ஒரு வாரம் போவார். அதுதான் அவங்க அதனால தான் அந்த 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 லைஃபே சூப்பராக இருக்கும். அந்த பேலன்ஸில் இங்கே 5 மணிக்கு போனீங்கன்னு 8 மணிக்கு போனதில்ல இன்னும் ஹாஃப் டேவான்னு கேட்பாங்க. ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸு. நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா அப்படியே வேற எங்கேயோ போயிட்டேன்னா ஒர்க் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அது சொல்லிடுச்சு ஒரு சைடு. 2வது சைடு பார்க்கும்போது எஜுகேஷனுக்கு வரும்போது, சரி சீரியஸா if you want to come and study and settle, you come to UK or any other country. If not, சும்மா வந்து நான் வந்து இந்த ஊர்ல வந்து ஸ்டைலிஷா இருக்கு, இது பேர் என்ன, எல்லாருமே ஐஃபோன் வாங்கியிருக்காங்க, கார் வாங்கலாம், அதுக்கு அங்கே வேஸ்ட் பண்ணாங்க டைம். அங்கே வரும்போது அந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரும்போது ப்ராப்பராக பிளான் பண்ணி உங்களோட இப்போ என்னென்ன யூஸ்வலாக எதுக்கு மக்கள் வராங்க, ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இருக்காங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலையோ இதையோ கொஞ்சம் மேலே கொண்டு வர்றதுக்கு, அந்த ஃபேமிலியை மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் போகும்போது யூ கேன் ஏர்ன் மோர். உங்களோட ஃபுல் ஜென்ரேஷனே வேறு லெவல் கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்லது இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 3 இயர்ஸ் வரும்போது அதே தான் நீங்கள் பேச்சுலர்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பேச்சுலர்ஸ் கனெக்டடாக நீங்கள் ஒரு ரோல் எடுத்துட்டு, இல்லை அது தவிர வேறு வரும்போது உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ரோட் மேப் போட்டு 5 இயர்ஸ்க்குள்ளார நான் இது பண்ண போகிறேன். அதே மாதிரி நிறைய பேர் ப்ரெஷர் எடுத்துக்கிறாங்க, நான் வந்து 3 இயர்ஸில் இங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னா தேவையில்லை. அந்த விஷயத்தில் நீங்கள் 3 இயர்ஸை ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா உலகத்தில் எங்கே வேணாலும் போய் சூப்பராக இருக்கலாம். இங்கேயே வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட அதிகமாக சேலரி வாங்கி செட்டில் ஆகலாம். அந்த மாதிரி நிறைய பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எஜுகேஷனுக்கு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். சேம் திங் அகெயின், லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜ் when you go there, அங்கே இறங்கினா கூட கம்யூனிகேட், கெட் நெட்வொர்க்கிங் சார்ட்டட். நெட்வொர்க்கிங்கில் நெவர் பி வித் யுவர் ஓன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் மக்களோட அங்கே வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கினோடனே, சார் நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன், தஞ்சாவூர் பசங்களாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எல்லா ரூம்ல எல்லாம் தஞ்சாவூர் பசங்க சமைச்சிட்டு ஒன்றா இருக்காங்க, ஒன்றாவே எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, திருப்பி வந்து நைட்டு சாப்பிட்றாங்க, இப்படியே தூங்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதே தஞ்சாவூர் பையனாக தான் இருக்காங்க. அங்கேயிருந்து வெளிநாட்டு வந்துட்டான், பட் வேறு எந்த எக்ஸ்போஜரும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு, நீ அப்படியே தங்காத, வெள்ளைக்காரவங்க எங்கேயோ இருக்க அந்த இடத்துல போய் தங்கு. உன்னோட தங்கியிருக்கவங்க வந்து யாருமே தமிழ் தெரிஞ்சவனே இருக்கக்கூடாது. நான் தப்பாக சொல்ல, உன்னோட டெவலப்மெண்ட்க்கு நீ வந்து வீக்கெண்டுக்கு ஒரு டைம் போய் தமிழ் மக்களை பார்த்து என்ஜாய் பண்ணு. பட் இருக்கும்போது வெள்ளைக்காரவங்க இல்லை வந்து நார்த் இந்தியன், ஏன்னா இங்கிலீஷ் அப்போ தான் பேச முடியும், இல்லைன்னு கல்ச்சருக்கு தெரிஞ்சுக்க முடியும். வாட் டு ஸ்பீக், வாட் நாட் டு ஸ்பீக், எல்லாமே. இங்கே ஒரு விஷயம் ரைட்டாக இருக்கும், அங்கே தப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே சாப்பிட்டோன்னே ஏர்போர்ட்லாம் நல்லா, அங்கே ஏர்போர்ட்ல டிஸ்கஸ்டிங், அது பெரிய தப்பு. புரியுதா இல்லையா? அது நம்ம மக்கள் தெரியாது, போய் ஹோட்டலில் உட்காந்து ஏன் போடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன விஷயங்கள் எப்போ தெரியும்னா போய் பழக தான் தெரியும். புரியுதா இல்லையா? நான் அதுக்காக தான் நான் வந்து totally I was surrounded with white guys, white friends, which actually has given me this confidence. ஸோ அது அந்த பாயிண்ட்டை மட்டும், இந்த சின்ன விஷயங்களை மட்டும் பண்ணிட்டு வந்தாலே இட்ஸ் குட். they can settle down, சூப்பராக செட்டில் டவுன். ஓகே, நிறைய பேரோட தாட்ஸ் வந்து அங்க போய் நான் வேலை செய்யணும் அப்படின்றது தான் இருக்கும். பட் டைரக்டா நான் வந்து இந்தியால இருந்து நான் ஆன்லைன்லயோ லிங்க்டின்லயோ போயிட்டு நான் ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணி எனக்கு என்னோட சிவியை நான் அனுப்பிச்சு எனக்கு இந்த வேலை வேணும், நான் இதை செய்வேன் அப்படின்ட்டு நான் இங்க இருந்து அங்க அப்ரோச் பண்ணும்போது நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டா பிளேஸ் ஆகுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு
சில பேர் ஐ நோ சில பேர் லைக் அவங்க வந்து நான் ஒரு பேசிக்கா சம்திங் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு கோர்ஸை டிசைட் பண்ணி நான் இதை சூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் விசால அங்க வந்துட்டு அங்கிருந்து டிரெக்டா நிறைய கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி ஒர்க் தேடுறாங்க. டஸ் இட் ஆக்சுவலி ஒர்க்? இது பண்ணலாமா? So it was good earlier. So for example, இப்போ வந்து before July 2025 முன்னாடியும் இப்பயும் டிஃபரன்சஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ முன்னாடி வந்து படிக்க வராங்களா நடிக்க வராங்களான்னு இருக்கும், புரியுதா இல்லையா? நீங்க சொல்றது இப்போ நடிக்க வருது எப்படின்னா, அங்க போயிடலாம், எப்படியே போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட் மாதிரி போயிடுவோம், அப்புறம் வெளியில வேலையை தேடிடுவோம், அப்புறமா அது நடிக்க வருது. இன்னொரு படிக்க வர்றது ப்ராப்பராக அதை படிச்சுட்டு அதே லைன்ல பண்றது. ஸோ இந்த நடிக்க வர்றதுல என்னன்னா, முன்னாடி வந்து ஷாப் கீப்பர் ஜாப்ஸு, இந்த வந்து டிகிரி தேவையில்லாத ஜாப்ஸ் நிறைய இருந்தது. நீங்கள் ஷாப் கீப்பர், பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யலாம், ரெஸ்டாரண்ட்ஸில் போய் வெயிட்டர் வேலை செய்யலாம், பார்பர் கடையில் போய் பார்பர் இது வேலை பண்ணலாம், இதெல்லாம் இருந்தது. ஸோ இதில் என்ன ஆகிடும்னா, நீங்கள் போயிட்டு நீங்கள் அங்கே இருக்க பார்பர் கடையெல்லாம் வச்சுருந்தாங்க, அங்கே லோக்கலாக ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறதுக்கும் நம்ம ஆளுங்க போகும்போது அவனை சீப்பராக பண்ணும். ஸோ நம்ம ஆளுங்களுக்கு 1.5 லட்சம் கொடுத்தா போதும், இல்லை 2 லட்சம் கொடுத்தா போதும், மினிமம் சேலரி கொடுக்கலாம். அங்கே இருக்கணும்னா 3 லட்சம் கொடுக்கணும். ஸோ அவன் சேவ் பண்ணணும்னு உடனே வேலைக்கு எடுத்துகிட்டு இருப்பான். அந்த மாதிரி நிறைய பேர் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் பார்த்தாங்க, என்னன்னா அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தா மெயின் ஸ்கில்டு ஒர்க்கரே வர்றது கம்மியாச்சு, எல்லாமே இப்படி தான் வராங்க. ஸோ அதில் எப்படின்னா, யூ கேன் பிரிங் யர் டிபெண்டன்ட். இப்போ நீங்கள் மேரிட்னு வைங்க, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கல்யாணம் ஆனவங்க என்னன்னா, இவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப படிச்சிருக்க மாட்டாரு, ஆனால் ஒய்ஃப் வந்து அட்லீஸ்ட் பேச்சுலர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள அங்கே படிக்க வைக்க வந்துட்டு இவங்களும் வந்து அங்கே வேலை பார்த்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எல்லாமே லோ லெவல் ஜாப்ஸில் தான் இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் அதை கட் பண்ணிட்டாங்க. ஸோ யூ கேனாட் டூ தட் எனிமோர். ஸோ நீங்கள் சொல்கிறது ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதில் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து டிசிஎஸ்ல வேலை செஞ்சுருக்காங்க, ஐடியில் ஒரு நல்ல ரோலில் இருக்காங்க, அவங்களுக்கு அங்கே சுவிட்ச் ஓவர் ஆகணும்னா அவங்க வந்து ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அவங்க சைபர் செக்யூரிட்டியோ இல்லை ஏஐலையோ ஒரு கோர்ஸ் 1 year கோர்ஸ் எடுத்து, ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சேவிங் இருக்கும், அதை வச்சு அங்கே வந்து அதை முடிக்கும் போது பெரிய ஐடி கம்பெனிஸ்லேயே ரோல் வாங்கிடுறோம். அந்த சுவிட்ச் நல்லா இருக்கு, ஏன்னா இப்பயும் அதை பண்ண முடியும். இந்த சுவிட்ச் நம்ம பண்ண முடியாது. ஸோ மக்கள்கிட்ட அதான் சொல்கிறேன், நடிக்க வரீங்கன்னா ப்ராப்பராக பிளான் பண்ணுவாங்க. என்னென்னா இனிமேல் லோ லெவல் ஜாப்ஸே இல்லை. நிறைய பேர் இப்போ அந்த விசா ஃப்ராட்லேயே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்பயும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணே, இவ்வளோ பணம் கேட்குறாங்க, கொடுக்காதீங்க. இனிமேல் கவர்மெண்ட் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அங்கே வருவாங்க, இறக்கி விட்டுட்டு அவங்க காணா போயிடுவாங்க, அந்த 20 லட்சமும் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் செலவு பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி தப்புன்னு ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து 10 years பேன். யூகே மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு இருக்க அந்த யூகே அசோசியேட்டட் கண்ட்ரிஸ் எல்லாமே கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, உங்களுக்கு எப்பயாச்சும் பேன் ஆயிருக்கான்னு. அது போச்சுனாலே உங்கள் ரெக்கார்டில் அவுட்டு. ஸோ திருப்பி நம்மக்கிட்ட சொல்றது, அங்கே போய் அகதி ஆயிடலாம் அப்படின்லாம். அகதி யார் ஆக முடியும் கிளியரா சொல்லிடுறேன். அகதி யாருன்னா, உங்க ஊர்ல ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு அகதின்னு போகலாம். அது இலங்கையில நடந்தது. இப்போ அது கூட இல்லை, இலங்கையில இருந்து வரவங்க கூட அசைலம் கொடுக்கறது இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம மக்கள் அங்கே அனுப்பிச்சு விட்டு நீ அகதி ஆயிடு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ இது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் யூகே கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, விசா மோசடியை தவிர்ப்போம்னு. அது கூட ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம மக்களை இங்கேயே வந்து அவர் பிஓஇ ராஜ்குமார் சார் ஐஎஃப்எஸ் இருக்காரு, அவர் இங்கே எடுத்து நிறைய பேரை பிடிச்சி நிறைய இதை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே இது ஒரு ஆன்சர் நான் டெஃபினட்டாக சொல்லி அவன் தான் சொன்னேன். ஓகே, இப்போ திங்ஸ் ஹஸ் சேஞ்ச் நவ் அப்படின்றப்போ இட் ஆக்சுவலி அஃபெக்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நடிக்க வராங்களா படிக்க வராங்களா அப்படின்ட்டு நடிக்கிறவங்கள எஃபெக்ட் பண்றது அவங்கள தவிர்க்கிறதுக்காக ஆக்சுவலி நிஜமாலே படிக்க வரவங்கள இதை எஃபெக்ட் பண்ணும் இல்லையா? பண்ணாது. எப்படி நான் சொல்றேன், எப்படின்னா இப்போ ஆர்கிஎஃப் லெவல் 6 ஜாப்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க, விச் இஸ் அ கிராஜுவேட் லெவல் ஜாப். ஸோ நீங்க உள்ளார வந்து ப்ராப்பரா படிக்கும்போது யூ பிகம் அ கிராஜுவேட். ஓகே, ஸோ மாஸ்டர்ஸ் கிராஜுவேட், இப்போ மாஸ்டர்ஸ் ஒரு டிகிரி பண்ணும்போது நீங்கள் கிராஜுவேஷன் இங்கே முடிச்சிட்டீங்க. ஓகே, முடிச்சுட்டு நீங்கள் அங்கே பண்ணும்போது ஆர்கிஎஃப் லெவல் 6க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுறீங்க. இப்போ அதில் என்ன இன்னொரு ட்விஸ்ட் இருக்குன்னா, நியூ என்ட்ரன்ட் ரூட்னு ஒன்று இருக்குது. இப்போது ஆஸ் அ எம்ப்ளாயர் நான் உங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு பர்சன், நீங்கள் உங்களுக்கு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? இப்போ as an anchor maybe ஒரு 6 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் உங்களை நான் எம்ப்ளாய் பண்ணணும் யூகேல இப்போ எடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்கணும், which will be maybe around 50,000 pounds, which is 50 lakhs வைங்க, இயர்லி நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா
நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் எடுத்தேன்னா 37 to 38 கொடுத்தா போதும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே ஃபைன், ஸ்டூடெண்ட் என்ட்ரன்ட்டோட என்ன ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களே இப்போ அங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் 38,000 கொடுத்தா போதும். ஸோ நான் 38,000 கொடுத்து உங்களை எடுப்பேன். இப்போ என்னன்னா இருக்க கம்பெனிஸில் என்கரேஜ்மெண்ட் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எடுங்க. ஸோ இது வந்து ஒரு இட்ஸ் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி நடந்துச்சு. பட் எல்லாருக்கும் நடக்காது. இட்ஸ் ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லைக் ஒர்க்கிங் ஹார்ட், அவங்க கோலை வச்சு இது பண்ணுறாங்க. ஓவராலாக இந்த ஈஸி வே இப்போ ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் சொல்கிற கொஸ்டினில் ரெண்டுக்கும் ஆன்சர் இருக்கு. ஒன்று என்னன்னா ஈஸியாக வந்து ஓகே நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம், அங்கே ஏதோ வேலை வாங்கி செட்டில் ஆகிடலாம், தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். கிளியர் ஒரு ஒரு கோலோட கிளியராக நீங்கள் வரீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஸ்டில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அந்த ஜாப்ஸை ப்ராப்பராக நீங்கள் அப்படியே கொத்திட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் நெவர் இப்போ யூர் கோயிங் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா யூ கோ பேக் டு 2004 or 2000s when like இந்த PSW போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா வாஸ் நாட் தேர். இட் வாஸ் ஜஸ்ட் 1 year. நீ வந்தியா படிச்சு நீ கிளம்பு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 1.5 வருஷம் கொடுக்கணும் டைம். அந்த 1.5 வருஷம் இட்ஸ் a big time as far as I'm concerned to get a job, get your experience done and show that guys like I'm fit here, I can do this, and you can fit into any bigger company. It's just like taking that initiative. ஓகே. அண்ட் சில ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் தே ஹவ் பீன் ட்ரைங் ஃபார் 1.5 இயர்ஸாவே நாங்கள் இங்கேருந்து நம்ம ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இங்கேருந்து அங்கே வந்து லிங்க்டின்லேயும் அண்ட் மற்ற அப்ளிகேஷன்ஸ்லேயும் வந்து அவங்களோட சிவி வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இங்கே தான் ஒர்க்கிங், 2 பேருக்குமே அங்கே போகணும்னு ஆசையாக இருக்குது. பட் they weren't able to make it actually. But என்ன ரீசன், ரிஜெக்ஷனுக்கான ரீசன்ஸா என்ன இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரிஜெக்ஷன்ஸ் ஆர் த ரீசன்ஸ் மெயினாக வந்து நம்ம மக்கள் வந்து 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல என்ன கல்ச்சர்னு பார்த்துக்க மாட்டாங்க. எப்படின்னா டோட்டலாக த வே தே செலக்ட் பீப்புள் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அது நம்ம மக்களுக்கு தெரிஞ்சதுனாலே அதுக்கேற்ற மாதிரி மாற்றலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிவினா மகாபாரத ராமாயணம் மாதிரி ஒரு 10 பேஜ் நான் எப்போ பிறந்தேன், போன ஜென்மத்தில் நான் என்ன பண்ணேன் எல்லாம் எழுதுவோம். அங்கெல்லாம் வந்து ஒரு பேஜுக்கு மேலே அவங்க படிக்கவே மாட்டாங்க. நம்ம மக்கள் இதே மாதிரி புக்கை அங்கே போய் சப்மிட் பண்ணுவாங்க. இங்கேருந்து சப்மிட் பண்ணுவோம், அவன் பார்க்கவே மாட்டான். இன்னொரு விஷயம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா சம்திங் விச் ஸ்டாண்ட்ஸ் அவுட் இட்ஸ் தான். இது இப்போ எப்படி எல்லாமே இப்படி தான். இப்போ நம்ம ரீல் காலத்தில் இருக்கோம். நம்ம எப்போ ஸ்க்ரோலிங் வா இது சூப்பராக இருக்கு எதுக்கு நிற்கிறோம் அப்படின்னு இதே டெக்னிக்கை தான் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். உங்களோட ஒரு சின்ன கவரிங் லெட்டர் ஆகட்டும், இல்லை உங்களோட சிவி ஆகட்டும், ஷுட் ஸ்டாண்ட் அவுட். பிகாஸ் ஸ்டாண்டிங் அவுட் வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் லைக் யுவர் டேலண்ட்ஸ் ஆர் சம்திங், த வே யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப். ஓகே, இப்போ எப்படின்னா ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கேட்கும்போது எவ்ரி பாயிண்ட் இன் தட் டிஸ்கிரிப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போல்லாம் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க, புரியுதா இல்லையா? ATS சிஸ்டம் அது போட்டு ஸ்கேன் பண்ணுது. இவங்களுக்கு வேலை தெரியுமா? ஓகே, யாரு இப்போ உங்க பேர் சாரிமா வந்துட்டு சூர்ணி. சூர்ணி. ஸோ சூர்ணி நான் எம்ப்ளாய் பண்ணணும்னா சூர்ணிக்கு ஓகே என்னென்ன விஷயம் வேணும்? சூர்ணி ஓகே நீங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பண்ணியிருக்கீங்களா, அப்புறம் வந்து இது மூவி ரிலேட்டட் பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் கேட்குறேன். நீங்கள் வந்து போய் சிவியில் வந்து ஐம் இது ஆங்கர் I've done everything போட்டேன்னா போகும்போது இது செலக்ட் பண்ணும்போது இது மூவிக்கு பார்க்கும், இதுக்கு பார்க்கும், இதுக்கெல்லாம் இல்லைன்னா அது ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மூவி கேட்டிருக்காங்களா, ஓகே I've done லைக் இவ்வளோ ஆர்டிஸ்டோட நான் பேசியிருக்கேன், திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸு. ஸ்போர்ட்ஸ் ஓகே நான் சச்சின் டெண்டுல்கர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், தோனியை பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இது சிஸ்டம் இந்த இவங்க எல்லாமே பண்ணி தீஸ் ஆர் த கீவேர்ட்ஸ் த சிஸ்டம் இஸ் லுக்கிங் ஃபார். நம்ம மக்கள் என்னன்னா காமனாக ஒன்று எழுதி யாருக்கு வேணாலும் இந்த இது நம்ம ஜாதகத்தை கொடுக்குற மாதிரி அதையே கொடுத்துருவாங்க. எவ்ரி டைம் யூ ஷுட் ட்வீக். வசந்த் டிவிக்குன்னு வரும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேட்பீங்க, இதே வேற டிவிக்கு போகும்போது வேற எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ நீட் டு சேஞ்ச் மை திங் பேஸ்ட் ஆன் பிகாஸ் உங்கள்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கும். பட் அதை நீங்க சொல்லிக்க மாட்டீங்க. நீங்க ஒரு டைம் ஏஞ்சி உட்காந்துட்டு என் ஜாதகம் எடுத்து எழுதுறேன்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதிட்டு அப்படியே முடிக்கிற வேலை இல்லை. எவ்ரி டைம் யூ ஹவ் டு டெய்லர் மேக் தட். உங்க அந்த ஜாப்ல என்ன கேட்டிருக்காங்க. இப்போ 2 விஷயம் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிருப்பீங்க. இல்லை நீங்க சொல்லலாம் நான் இது பண்ணல ஆனா ஐ கேன் டூ திஸ், ஏன்னா பிகாஸ் ஆஃப் தீஸ் 3 எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னால பண்ண முடியும். இல்லைன்னா நான் இந்த கோர்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால இது பண்ணும். இதெல்லாம் எடுத்து பண்ணி ஒரு விஷயத்த நீங்க இங்கேருந்து அப்ளை பண்ணும்போது அங்க நீங்க அப்பர் ஹேண்ட் கிடைக்குது.
இது எல்லாருமே பண்றது. என்ன பண்றாங்க, ஒரே சிவி எல்லாத்துக்கும் சப்மிட் பண்றாங்க, வேலை கிடைக்கலையேன்னு பண்ணுவாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து ஒரே கவரிங் லெட்டர்ல 2 ஃப்ரெண்ட் மட்டும் மாத்தி அனுப்புறாங்க. இது 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 எல்லாருமே இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நான் பண்ணலன்னு சொல்ல. பட் இதெல்லாம் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். இப்போ நான் வந்து இங்கேருந்து நான் அந்த காலத்துல வேலை பார்க்கும்போது சிவி போடுவேன். டெய்லி எனக்கு கால் வரும். அங்க போய் சிவி போட்டுட்டு காலே வராது. என்னடா காலே வரல அப்படின்னு பார்த்தா, தே வாண்ட் டு நோ யூ பெட்டர். அப்போதான் அந்த காலே வரும். ஸோ நான் என்ன சொல்லுவேன், பிக் அப் த ஃபோன். ஒரு கம்பெனி இருக்குன்னா இங்கேருந்து வந்து இப்போல்லாம் எஸ்டிடி கால்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லாம் ஆக போறது இல்லை. ஜஸ்ட் கால் பண்ணி, சி கைஸ், லைக் ஐவ் சீன் திஸ் திங், வி நோ தட் யூர் டூயிங் ஸ்பான்சர்ஷிப், என்னோட டேலண்ட் இது இருக்கு, உங்களோட இதுக்கு ஜாப்க்கு நான் பர்ஃபெக்டா ஒரு 5 நிமிஷத்துல எவ்ரி திங் இஸ் டான். They get that personal thing. அதுக்கப்புறம் you'll get an interview. So it's more about personal connections in the UK compared to India. ஸோ அதுதான் பண்ணுவேன். நான் யூஸ்வலாக பசங்கள்கிட்ட சொல்றது, இங்கே இப்போ இந்த கேள்வி கேட்டீங்க, லோக்கலாக அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள்கிட்ட நான் என்ன சொல்றேன்னு, ஒரு ஜாப் ரெக்ரூட்டர் இருந்தாலும் அவங்களோட போய் பேசு, ஒரு காஃபிக்கு கேளு, உட்காரு, நீ யாருன்னு அவன்ட்டு சொல்லு, உன்னை பத்தி எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியணும், உன் பொண்டாட்டிக்கு தெரியறது இல்லையா அவனுக்கு தெரியணும். அந்த இன்ஃபர்மேஷன், என்னோட ப்ளஸ் என்ன மைனஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னா, ஒரு ஜாப் வெளியில போறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வருவான், தெரிஞ்ச ஆளுங்களை பண்ணுவான். ஓ சூர்ணி, ஓகே நம்மளுக்கு தெரியணும், ஓ ஷீஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங், ஓகே ஸோ கேன் யூ டூ திஸ் அப்படின்னு இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, யூ டன். ஓகே, இட்ஸ் நாட் ஆஸ் சிம்பிள் இஸ் தட், பட் ஐம் டெல்லிங் யூ திஸ் இஸ் ஹவு த வேர்ல்ட் மூவ்ஸ் தேர். அதுதான் நீங்க இங்க கொண்டு வரணும். அண்ட் ஒன்ஸ் யூ கெட் தட் திஸ் சிஸ்டத்துல கொண்டு வந்தீங்கன்னா, யூஎஸ்ஏ, கனடா எல்லாமே சிமிலர் ஃபார்முலா தான், எங்கேயாச்சும் ஷைன் ஆவீங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இட்ஸ் நாட் லைக் ஒரு இடத்துல ஜாப் போயிட்டேன், நான் சாட்டர்டே சண்டே ஆனா ஒரு டெய்லி 1 hour வந்து எல்லா கண்ட்ரிக்கும் அப்ளை பண்றேன், அப்படி இல்லை, டெய்லி 1 hour. சில பேர்லாம் 10,000 இடத்துல போட்டுட்டு ஒரு ஜாப் கிடைக்கும். அதுதான் ரியாலிட்டி. ஸோ டூ தட், இட் பிகம்ஸ் யுவர் ஹேபிட், அது உங்க மசில் மெமரி ஆகிடும். தென் யூ நோ ஹவு டு அப்ளை அண்ட் டெஃபினெட்லி நீங்க ஜெயிப்பீங்க. அதான் பண்ணும். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் பி ஸ்கேம்ஸ் பத்தி பேசணும். நீங்க ஆப்வியஸ்லி நிறைய வீடியோஸ் வந்து விசா ஸ்கேம்ஸ், ஃப்ராட்ஸ் பத்தி பேசியிருக்கீங்க. ஏன்னா அதே மாதிரி எக்ஸாம்ஸ், இங்க இருந்து நம்ம சில எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐஎல்ஸ் எழுதுறோம்னா கூட அதுல கூட சில இடத்துல ஸ்கேம்ஸ் நடக்குது. இந்த மாதிரி வேற என்னெல்லாம் ஸ்கேம்ஸ் பத்தி நம்ம அவேரா இருக்கணும், அண்ட் இது கண்டிப்பா ஸ்கேமா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சூப்பர், இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல கொஸ்டின்ஸ் தான் கேட்குறீங்க. திஸ் இஸ் த பிக் இனிஷியேட்டிவ் இப்போ இந்த கவர்மெண்ட் எடுக்கிறது. ஸ்கேம்ஸ் வந்து பல டைப் ஆஃப் ஸ்கேம் ஆயிடுச்சு. தெளிவிட்டு அடிக்கிறான்னு அந்த மாதிரி தான். எனக்கு வந்து டெய்லி ஏதாச்சும் ஒரு கால், மக்கள் வந்து உட்காந்து சில பேர்லாம் சொத்தெல்லாம் அடமானம் வச்சு நல்ல லைஃப் யூகேலையும், சாரி இந்தியாலையும், இலங்கையிலலாம் பெட்ரோல் பங்க் எல்லாத்தையும் விட்டுட்டு, குழந்தை ஒரு 3 வயசு குழந்தைய விட்டு வந்து ஒரு சின்ன வீட்டில் இருந்துட்டு ஃபோன் பண்ணி எனக்கு அண்ணா கஷ்டம்னு சொல்லி போய் காப்பாற்றிருக்கோம், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ என்னன்னா, இது டெஸ்பரேஷன் ஒன்று, நம்மளுக்கு வந்து லைஃப்ல டப்புன்னு செட்டில் ஆகும். இப்போ யாரும் ஃபோன் பண்ணும்போது என்ன, அதான் எனக்கு தங்கச்சி இருக்கா, எங்கள் அம்மாவுக்கு முடியல, நாங்கள் ஃபேமிலி வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், நான் ஏற்கனவே நிறைய இடத்துல ஏமாந்துட்டேன், இதுதான் கடைசி சான்ஸு, நீங்கள் ஒரு ஆளை கை காமிங்க, எவ்வளோ லட்சம் இருந்தாலும் நான் கொடுக்குறேன்னு அப்படிங்கிறேன். ஸோ இது எவ்வளோ ஈஸி, என்ன மாதிரி ஆளுங்க இருக்கும், யாருக்காவது டக்குன்னு இதை தான் அவங்க ப்ரே பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது இமெயில் தான். இமெயிலோ இல்லை டைரெக்டாக கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் இப்போ ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து உங்களோட சிவியை பார்த்தோம், இல்லை உங்களோட இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஜாப் இருக்குது, நீங்கள் படிப்பெல்லாம் தேவையில்லை, ஐஎல்ஸ் எழுத வேண்டாம், எதுவுமே இல்லை, நீங்கள் வாங்க, அங்கே வந்தோடனே உங்களுக்கு வேலை கொடுத்துருவோம், மாதம் 2.5 லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இதுலலாம் மாதம் 10 லட்சம்னு சொல்லுவாங்க, மாதம் 10 லட்சம் சேலரி அப்படின்னு. அப்போ வந்து இந்த இண்டிவிஜுவலுக்கு என்னென்னா ஒரு பயங்கர ஹாப்பினஸ். இது நிச்சயமாக ஒரு நார்மலாக ஒரு வேர்ல்டு நிறைய தெரிஞ்சிக்காம ஒரு தஞ்சாவூர் அந்த ஏரியாலெல்லாம் இருக்க மக்கள், இல்லை சென்னையிலேயே நிறைய பேர் மாட்டுறாங்க. வரும்போது அவங்களுக்கு என்னென்னா ஒரு 10 lakh எல்லாமே லைஃப் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடும், அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் எல்லா காசும் வரும், நீங்கள் ஜாப் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணி வரணும், இல்லை அதுக்கெல்லாம் உங்களுக்கு செலவு தேவையில்லை. ஸோ 1.5 மாதம் சம்பளம் உங்களுக்கு முன்னாடியே போட்டுருவோம். ஸோ 15 லட்சம் உங்கள் இப்போ பேங்க்கில் போட்டுருவோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எல்லாமே ஒன்றும் இல்லை, நீங்கள் வீசாலாம் பண்ணிட்டு வந்துடலாம், எதுக்குமே பே பண்ண வேண்டாம், பார்த்துக்குவோம். இவ்வளோ சந்தோஷமாக வந்து எல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வித்தின் 1 week ஐயோ ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு, சாரி நீங்கள் இந்தியனு, நீங்கள் இங்கே பேங்க்லாம் பண்ணணும், அந்த காசு போடணுன்னா கவர்மெண்ட்டில் நான் பெர்மிஷன்லாம் வாங்கணும், அதுக்கு ஒரு 2.5 லட்சம் ஆகும், ஓகேவா அப்படின்னு. இவங்க என்ன யோசிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு மாதம் நம்மளுக்கு 15 லட்சம் வருது, 2.5 லட்சம் தானே பாருங்க, ஃபஸ்ட்டு கொடுத்துட்றோம்.
கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் ஆஃப்டர் வீக் இப்போ இந்த ஒரு 2 லட்சம் கொடுத்தோடனே மாற்றிடுறாங்க. ஏற்கனவே 12.5 lakhs போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா எப்படியா இருந்தாலும் கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு 50,000 இப்படி பார்த்து ஒரு 5 lakhs வரைக்கும் கறந்துடுறாங்க. கறந்துட்டு அப்புறம் அது வரைக்கும் முடிக்காத ஆளுங்களுக்கு தான் அடுத்தது வந்து ஃபேக் வீசா அனுப்புகிறாங்க. ஃபேக் வீசா அனுப்பிச்சு உங்களுக்கு வீசாவும் கிடச்சிச்சு, நீங்கள் போய் இது பண்ணுங்கள், போய் வீசா ஸ்டாம்ப் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக் வீசாலேயும் வந்து சில இடத்துல வந்து நம்புற மாதிரியே இருக்குது. நீங்கள் இது ஏர்போர்ட்டில் போய் தான் பிடிக்கிறாங்க, அது வரைக்கும் தெரிய மாட்டேது. ஸோ மக்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுறாங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு அது ப்ராப்ளம் ஆகிடுது. இது ஒன்று. ஸோ இங்கேருந்தே வெளில போக மாட்டுறாங்க, பணம் போயிடுச்சு. எங்கே ஒன்ஸ் காசு போயிடுச்சுன்னா நீங்கள் எடுக்கவே முடியாது. 2வது விஷயம் வந்து அங்கே வந்து இறங்குற வரைக்கும் எல்லாம் நல்லாவே இருக்காங்க. அங்கே ஒரு கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனிக்கு தான் நீங்கள் வேலைக்கு வரீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஃப்ளைட்டும் எடுத்து வந்துடுறீங்க, வீசாவும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அங்கே இறங்கி வெளியில் போய் பார்க்கும்போது இந்த கம்பெனி இல்லை, அந்த ஆளுங்க இல்லை, இந்த கனெக்ஷன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இறங்கினதுக்கப்புறம் யார்கிட்ட பேசணும், என்ன பண்ணணும், எதுவுமே தெரியும். இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். 3வது ப்ராப்ளம்னா என்னென்னா, அங்கே கம்பெனி இருக்குது, அவன்கிட்ட வேலை இல்லை, இன்னொருத்தர் தேர்ட் பார்ட்டி வந்து அவனுக்கு சொல்லி அந்த ரியல் கம்பெனி பேர் சொல்லியே எல்லாரையும் கொண்டு வந்து போய் பார்க்கும்போது ரியலாகவே கம்பெனி இருக்குது, ஆனால் அவங்க அந்த வேலையை கொடுக்கல, வேற யாரும் கொடுத்துட்டாங்க. கரெக்ட்னு சொல்றீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் அப்போ நான் ஆக்சுவலி என்னோட கொஸ்டினாவே நான் வந்து இந்த கோட் லைஃப் படத்துல வராம எல்லாம் நிஜமாலே நடக்குதா அப்படின்ட்டு கேட்கணும்னு தான் நினைச்சேன். அது நடக்குது அங்கேயே. வேற என்ன ஆயிடுது தெரியுமா? தே எண்ட் அப் ஒர்க்கிங் இந்த இது இருக்குல்ல, இந்த பெட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு போடுற இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த சாப்பாடு செய்யறாங்கல்ல, அதுல என்னன்னா இந்த கெட்டு போன சிக்கன்லாம் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும். அதெல்லாம் போட்டு ஒரு ஃபுல்லா அதை ஒரு மெஷின்ல ஆட்டி அதுலேருந்து ஒரு ஆயில் வரும், அதை செக்ரிகேட் பண்ணி அந்த சிக்கன்ல பண்ணி அதை வந்து தீவனமாக போடுறது. இங்கே எப்படின்னா டெம்பரேச்சர் அவ்வளோ நிறையா இருக்கும். இங்கே வர பெரிய பூட்ஸ் போட்டு அந்த நாட்டத்தில் மக்கள் போய் மாட்டி ஏமாந்துட்டு ஃபோன் பண்ணி எடுத்துடல. ஏன்னா அங்கேருந்து வெளிலே போக முடியாது. இப்போ ஒன்ஸ் அங்கே போய் இறங்கினோடனையும் இந்த ப்ராமிஸ் பண்ணி எடுத்துடுறானோ, அதுக்கப்புறம் அவன்கிட்டேருந்து வெளில போச்சுன்னா உங்களுக்கு காசு இங்கே வந்ததும் போயிடுச்சு. இங்கே கடனை வச்சுட்டு போயிருக்காங்க, இங்கே வந்தால் கடன்காரன் காலி பண்ணிடுவோம். ஸோ அந்த பெயின் எல்லாம் தாங்கிட்டு அங்கே இருக்காங்க, வெளியில சந்தோஷமா இருக்காங்க. பட் பெயின்ஃபுல், அவ்வளோ பெயினை எடுத்துட்டு நம்ம மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. 2 எக்ஸ்ட்ரீமும் இருக்கு. இங்கேன்னு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அந்த பெயினை வெளியில அவங்க காமிக்க மாட்டாங்க. அதை போய் ஒரு இன்ஸ்டாகிராம்ல சொல்ல முடியாது. அங்கேயே போய் நிறைய பசங்க வந்து டாய்லெட் கிளீன் பண்றாங்களோ, இல்லை ஒரு ஹோட்டல்ல ஒரு இது வெயிட்டரா இருக்காங்கன்னா நம்ம ஊர்ல அது தப்பு. நம்ம ஊர் அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா சந்தோஷப்பட மாட்டாங்க. நானே ஒரு இடத்துக்கு வீடியோ எடுக்கும்போது அண்ணா இருக்கு போடாதீங்கன்னா எங்கள் பேரண்ட்ஸ் இது பண்ண மாட்டாங்க. இப்போ அது வந்து அங்கே நார்மல். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டாக போனால் இது நார்மல். பட் இந்த எக்ஸ்ட்ரீம் வேலைகள் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பசங்களால் வெளியில் நாங்களும் போய் காப்பாற்ற முடியாது. இட்ஸ் நாட் லைக் துபாய் மாதிரி எனக்கு ஷேக்க தெரியும் பார்த்துக்கிறேன்னு கொண்டு போக முடியாது. பிகாஸ் அங்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் பண்ணுவாங்க. நாங்கள் எப்படி ரெஸ்கியூ பண்ண முடியாது. ஏன்னா நீ போயிட்ட அங்கே, நீ ஒரு ப்ராப்பராக கான்ட்ராக்ட்ஸ்லாம் மாட்டிக்கிட்ட. அதே மாதிரி மாட்டிட்டு நீ வந்து வெளியில போகணும்னு சொல்லும்போது அங்கே போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா 20 லட்சம் போய் கொடுத்துட்டான், அங்கே போய் இறங்கிடுறான். இறங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ இந்த வீசா கேன்சல் ஆயிடுச்சு. அந்த டைம்ல இன்னொருத்தன் வரான், வந்துட்டு நீ ஒன்றும் பண்ணாத, எனக்கு ஒரு 5 லட்சம் கொடு, நான் உன்னை சேவ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு. உடனே அங்கேருந்து உடனே எங்கேயாச்சும் கடனில் பண்ணி 5 லட்சம் கொடுக்குறான், அவனும் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏன்னா அங்கே டெஸ்பரேட். நான் என்ன சொல்றேன்னா, ஒன்ஸ் நீ மாட்டிக்கிட்டேன்னு டைரக்டா போய் ரிப்போர்ட் பண்ணி இந்த இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லி. இப்போ கவர்மெண்ட், நான் நேற்று வந்து இந்த மினிஸ்டர் ஆஃப் ஈக்வாலிட்டிஸ் அவங்கள்ட்ட சீமா மலோத்ரட்ட நாங்கள் பேசும்போது தான் கேட்டேன், நீங்கள் விசா ஃப்ராட் ப்ரிவென்ஷன் பண்ணுறீங்க, ஏற்கனவே மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் இப்போ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நிறைய பேர் கேர் ஹோம்ஸில் போனாங்க, அங்கே நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ யூகே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் மாட்டிட்டியா, உங்கள் கேர் ஹோம்ல ஏமாற்றப்பட்டே, நீ அங்கேயே இரு, இன்னொரு கேர் ஹோம்ஸ்ட்டை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்கிறேன், உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிறான். ஸோ அந்த லெவலில் அவங்க ஹியூமனிடேரியனாக யோசிக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் வரும்போது கையை ஓப்பன் பண்ணிட்டு, இதுதான் நான் ஏமாந்துட்டேன், இதுதான் ப்ராப்ளம், என்னை காப்பாற்றுங்க. நெக்ஸ்ட் ஃப்ளைட்லேயே அவன் ஏற்றி விட்டுருவான், அவனே பே பண்ணிட்டு ஏற்றி விட்டுருவான். உனக்கு பிளாக் மார்க் இருக்காது அட்லீஸ்ட். ஸோ அட்லீஸ்ட் வந்து அடுத்த டைம் நீ முயற்சி பண்ணலாம். நான் அங்கேயே இருந்துட்டு நான் ஒரு 10 வருஷம் ஆளுக்கே தெரியாமல் இருந்துடுறேன், நான் ஃபேக்காக சாரி இந்த வீசா இல்லாமல் வேலை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அது அந்த காலத்துல ஈஸி, இப்போ பண்ண முடியாது. இப்போ ஒரு ஆளை நீங்கள் வீசா இல்லாமல் எடுத்தீங்கன்னு அந்த கம்பெனிக்கே 20 லட்சம் 30 லட்சம் ஃபைன் போடுறான். ஸோ மக்கள் எடுக்க மாட்டாங்க. அந்த காலத்துல வந்து எப்படியும் ஒளிவு வரமா அங்கேயே பின்னாடியே பேண்ட்ரிலேயே தங்கிட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டாங்க. அதெல்லாம் இப்போ முடியாது. ஸோ யார் மாற்றுறீங்களோ, நான் ஒன்று தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் போய் ப்ராப்பரான அத்தாரிட்டிஸ்ட்டு சொல்லுங்க.
நம்மளோட ஓன் லாயர்ஸ் இருக்காங்க, நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கே சொல்கிறோம், நம்ம லாயர்ஸ் வந்து என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதை பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரணும், எவ்வளோ லீகலாக வெளியில் வரணுமோ அதை பாருங்க. இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்லி வந்து பிரச்சனைகள் பத்தி பேசணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி கண்ணுக்கு தெரியாம இங்க இந்தியன்ஸ் நாங்க பார்க்க முடியாம கேள்விப்படாத பிரச்சனைகள் அங்க கண்டிப்பா நிறைய இருக்கலாம். பட் ரொம்ப ஓப்பன் டு த வேர்ல்டா நம்ம பார்க்க பிரச்சனை வந்து ரேசிசமா இருக்கு. அது ஆக்சுவலி எந்த லெவல் ஆஃப் ரேசிசம் அங்க இருக்கு, உண்மையாலே நடக்குதா, அண்ட் எப்படி ஹேண்டில் பண்றது இதை? ஸோ ரேசிசம் எப்படின்னா எந்த எந்த நாட்டுக்கு போனாலும் ரேசிசம். கண்டிப்பா. இப்போ தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா பீகாரி வந்தால் ரேசிசம். தமிழ்நாட்டில் இது வேற ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டா இன்னொரு ஊர்லேருந்து வந்துட்டா நீ எப்படி இங்கே பண்ணலாம், ரேசிசம். எல்லா இடத்துலையும் ரேசிசம். இப்போ அந்த ஊர்லேயும் ரேசிசம் இருக்குது. ஆனால் வந்து டாலரேஷன் டுவர்ட்ஸ் ரேசிசம் இஸ் ஜீரோ டாலரன்ஸ். அங்கே எப்படின்னா நீங்கள் ரேசிசம் ஒரு கேஸு போட்டிங்கன்னா வெள்ளைக்காரன் எவனாலும் நடுங்குவாங்க. இப்போ சாதாரணமாக நாங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போதே யூர் லுக்கிங் பிட் டார்க்கர் இன் தட் வீடியோன்னு தெரியாமல் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வெள்ளைக்காரர் சொல்லிட்டார். ஸோ யூ மீன் தட் ஐம் பிளாக் அப்படின்னு. மீன் தட் அப்படின்னு மூஞ்செல்லாம் சவுந்து போச்சு. எனக்கு டோன்ட் டாலரேட் அட் ஆல். நான் சும்மா காமெடி பண்ணிட்டே இருப்பேன், நீ என்ன எனக்கு கருப்புன்னு சொல்லிட்டு. இல்லவே இல்லை அப்படின்னு. யூ பீப்புள்ஸ் என்ன நாங்கள் யூ பீப்புள்னா வாட் யூ மீன் அப்படின்னு வேணுன்னே கலாய்ச்சிட்டு இருப்பேன். ஏன்னா வந்து எந்த மெயின் ப்ரொஃபஷனல் இதுலலாம் சான்ஸே இல்லை. இந்த சின்ன எல்லா ஊர்லேயும் ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் தான் ஆல்வேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், அங்கே யூகேவை பொறுத்த வரைக்கும் ராங் டைமில் ஒரு இடத்துக்கு போகாதீங்க. இதுதான் எனக்கு. எப்படின்னா 11க்கு 12க்கு அப்புறம் பப்ஸுக்கு அரவுண்டு நீங்கள் போய் நீங்களும் குடிச்சிட்டு அந்த ஏரியாவில் இருக்கும்போது குடிச்சிட்டு இருக்கவன் எல்லாருமே படித்தவனா வர மாட்டான். அங்கே இஷ்யூஸ் நடக்கும். தேவையில்லாத டைமிங்கில் வெளியில் போகிறது, தேவையில்லாத இடங்களில் போகிறது, இங்கே தான் ரேசிசம் வர்றது. ஸோ ரேசிசம் இல்லைன்னு சொல்கிறது இல்லை, இருக்கு. அந்த ஸ்மால் பாக்கெட்ஸ் இருக்கு. இப்போ கூட நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லாக தான் பேசிட்டு இருக்காங்க. நிறைய இது பேர் என்ன, இந்த மார்ச் எல்லாம் பண்ணாங்க, நிறைய பேர் வெளில. அதுலயும் அவன் ரொம்ப கிளியரா சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, எங்களுக்கு இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரேசிசம் இல்லை. இதை தவிர நிறைய பேர் வந்து, ஏன்னா இந்தியன்ஸ் வந்தா ப்ராப்பரா டேக்ஸ் பே பண்றாங்க, கரெக்டாக ஒர்க் பண்றாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த லேட்டஸ்டா லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் தான். ப்ராப்பரா டேக்ஸ் பண்ணிட்டு லா அபைடிங் சிட்டிசன்ஸ் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கவங்க. இப்போ வேற நாடுகள்லேருந்து வந்து அவங்களோட ரிலீஜன் உள்ளார புஷ் பண்றது இதுதான் வேண்டாங்கிறாங்க. அவங்க நீ வந்தனா ஜஸ்ட் எங்க கூட கொலாபரேட் ஆகும், எங்க கூட இரு, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ரேசிசம் இஸ் தேர். இது வந்து அவாய்ட் பண்றதுக்கு இதான் பண்ணும். இப்போ யாராச்சும் வந்து ரேசிஸ்டா உங்கள்கிட்ட வந்தா கூட அவங்களுக்கு அகேன்ஸ்டா நீங்க போய் நிக்காதீங்க. போய் வந்து நீங்க அது அவங்க ஊரு. ஏன்னா அதுக்கப்புறம் போலீஸ் இது பண்ணல, நம்ம சண்டை போடுறதுக்கு போல வந்தீங்களா அந்த டைம்ல அப்போ ஐ டு ஐ கான்டாக்டே கொடுக்க மாட்டோம். கண்ணு கீழே போட்டு. எனக்கு இது வரைக்கும் 25 இயர்ஸ் டச் வுட் நடக்கல. நான் அப்படி நடந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, சுத்தமா வந்து அட்ஜஸ்ட் கோ, நான் அது தெரியாத மாதிரியே எறும்பு மாட்டுமே இல்லை மழை பெஞ்ச மாதிரி போயிடுவேன் நான். தட்ஸ் வாட் யூ, அதான் சர்வைவிங் ஸ்கில்ஸ். அங்கே போய் நீ யார் அப்படின்னு ஃபைட்டிங் நடந்து நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அதை கூட எடுத்து, ஏன்னா அது நடக்கிறது தான். ப்ரிடாமினெண்ட்டாக 90% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் அகேன்ஸ்ட் ரேசிசம். அந்த பாசிட்டிவிட்டியை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இந்த சின்ன விஷயம் நடந்தாலும் உடனே ஒரு வீடியோ போட்டு பெருசாகணும்னு பார்க்கணும். ஓகே. அண்ட் இதை தாண்டி ரீசென்ட்லி இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்துச்சு. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வெளியே அனுப்பணுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது எதனால? அண்ட் லைக் இப்போ இதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லையா? நம்ம அயர்லாந்துல தான் நடந்தது, யூகேல நடக்கல. யூகேல நடக்கும்போது வேற டிஃப்ரெண்ட். நான் சொன்னது வந்து இந்த லாங்குவேஜ், சாரி ரிலீஜியனை புஷ் பண்ணாதீங்க, அதுதான் சொல்லிடலாம். ஸோ அந்த இதில் என்ன நடந்து தெரியல, எனக்கு கமெண்ட் பண்ண முடியாது. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பீன் லைக் சோஃபார் வந்து இதுதான். இந்த முக்கால்வாசி என்ன சொல்லுவாங்க, யூ டேக்கிங் யுவர் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா, ஓகே வி ஆர் நாட் டேக்கிங் யுவர் ஜாப்ஸ். எந்த ஜாப் நீங்க பண்ணலையோ அதான் நாங்கள் எடுத்துக்கோம். இதுதான் நடக்குது. ஓகே. ஸோ எல்லா இடத்துலையும் அப்படிதான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பில்டிங் இதில் நம்ம ஆளுங்க போனால் ஒரு நாள் நிற்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பிஹாரிஸ் கொடுக்குறாங்க. சேம் திங் தான். எந்த ஃபீல்டுக்கு ஓப்பனிங்ஸ் பெருசா இருக்கு யூகேல இப்போ வந்து எப்படின்னா, ஃபியூச்சர் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இஸ் ஆல்வேஸ் குட். நர்சிங் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் நர்சஸ் வரணும்னு ஆசைப்படுறோம். எல்லா கேரளாலேருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் நிறைய பேர் வரணும். ஸோ ஹெல்த் கேர் வந்து NHS சொல்லுவாங்க, நேஷனல் ஹெல்த் சர்வீஸ். ஸோ விச் இஸ் லைக் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எம்ப்ளாயர் ஆஃப் யூகே. இட்ஸ் அ கவர்மெண்ட் ஜாப். ஸோ அங்கே வந்தீங்கன்னா அவங்களுக்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடச்சிடும். எல்லா சலுகைகளும் இருக்குது, எல்லாமே சூப்பர். இன்னொரு பெரிய ஃபீல்டு என்னன்னா ஐடி. ஐடியில் வந்து மல்டிபிள் திங்ஸ் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக AI இருக்குது,
க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது, அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல்ஸு, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் நீங்கள் உள்ளார வரலாம். ஸோ ஐடியை டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள். அப்புறம் சைபர் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லா கம்பெனிஸ்லேயும் மஸ்ட்டுன்னு சொல்லலாம். அது ஒரு சைடு. மூணாவது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டீச்சர்ஸ்க்கு நிறையா இது இருக்குது. நிறைய பேர் தெரியாமே இருக்காங்க, அந்த ஃபீல்டை பற்றி தெரியாமல் இருக்காங்க. டீச்சர்ஸ் வந்துட்டிங்கன்னா சேலரி ஆஹா ஓஹோ அப்படி இருக்காது, பட் லைஃப் சூப்பராக இருக்கும். நிறைய ஹாலிடேஸு பசங்களோட இருக்கலாம். ஸோ டீச்சர்ஸ் சைடும் டெஃபினட்டாக பாருங்கள். அப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், மெயினாக வந்து இந்த கார் மேனுஃபேக்சரிங் ஒரு ஏரியா. நம்ம மக்கள், தமிழ் மக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஃபோர்ட் ஆகட்டும், இது நம்மளோட ரேஞ்ச் ரோவர் பண்ணுறாங்களா அவங்களோட இருக்குது. அங்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. கோவென்ட்ரின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் இன்னைக்கு மட்டும் இல்லை, ஃபியூச்சரும் நல்லா இருக்குது. ஸோ நான் நான் என்ன சொன்னேன்னா, வரும்போது வந்து ஓகே ஃபியூச்சரில் என்னென்ன இப்போ தான் சாட் ஜிபிடின்னு ஒருத்தர் இருக்காரு, எதோ போட்டாலும் சொல்கிறாரு. ஸோ உங்கள் ஃபீல்டில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? கம் வித் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. யூகே மட்டும் என்ன, அந்த டிகிரி வச்சு நான் வேறு எங்கெங்கே பார்க்கலாம். அப்புறம் அதுவே கிடைக்கலன்னா பிளான் சி வந்து இந்தியாவிலே வந்து என்ன மாதிரி பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டே ஸ்ட்ரக்சர் பண்ணி 5 இயர் பிளான் போடுங்க, போட்டுட்டு வாங்க. டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒன்றில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸ்கூலிங் பற்றி பேசணும். இப்போ சென்னையில், இந்தியாவில் இருக்க ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. அண்ட் இப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி யூகேல கிடைச்சிருக்கு. இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் ஃபேமிலி இப்படி கிட்ஸ் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுனால யோசிக்கிறாங்க. ஹவு டஸ் இட் ஒர்க்? இது எப்படி நம்ம கிளியர் பண்ண முடியும்? ரொம்ப ஈஸி. இட்ஸ் ஃப்ரீ. எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எதுவுமே காசு பே பண்ணணும். இப்போ இப்போ ஹெல்த் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் சார்ஜ் எடுக்கிறாங்க மந்த்லி, இயர்லி. பட் நீங்கள் அங்கேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸில், அதே மாதிரி கிராம ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் செகண்டரி போகும்போது டாப் ஸ்கூல்ஸ் எல்லாமே யூ கேன் ஜஸ்ட் ரைட் அன் எக்ஸாம். அதில் இங்கிலீஷ், மேக்ஸ் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி கூட ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி நம்ம மக்கள் நிறைய பேர் எக்ஸல் ஆகி கிராம ஸ்கூல்ஸில் 90% பார்த்தா இந்தியா மாதிரி தான் இருக்கும். ஒன்று நம்ம மக்கள் இருப்பாங்க, சைனீஸ் இருப்பாங்க, அப்புறம் வந்து நைஜீரியன்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே அந்த கரெக்டாக அந்த 5 வயசுலேருந்து பசங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அது டெஃபினட் தான். அந்த 3 to 4 இயர்ஸ்குள்ளார நல்லா படித்து தே கோ அண்ட் செட்டில் தான். என் பிள்ளை அங்கே தான் போனாப்புல. இப்போ ஹீஸ் இன் பர்க்லி. ஸோ எல்லாமே வந்து அந்த ஷேப்பப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அங்கே மோர் ப்ராக்டிக்கல், இங்கே மோர் தியரி. ஸோ அங்கே பண்ணும்போது தே ஜஸ்ட் அனலைஸ் திங்ஸ். அவங்க பேசும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்கே அப்படி தப்புன்னு இல்லை, இங்கே சூப்பரான, அங்கே படிச்சு தான் நல்லா போயிருக்கேன். பட் வந்து த வே தே ஹேண்டில் திங்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் உங்க மூலமா உங்க கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி இன்னும் பெரிய லெவலுக்கு ரீச் ஆயிருப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? லைக் இவங்க வந்து இந்த ஒரு ஜோன்ல இருந்து இப்படி வந்து இவ்வளவு பெரிய ஆளா இப்ப ஆயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. நிறைய 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 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ வந்து சுத்தமா இங்கிலீஷ் அங்கேயே வந்து இறங்கி இங்கிலீஷ் தெரியாம, லாங்குவேஜ்லயே கான்ஃபிடன்ஸ் இல்லாம, அவங்க மேல கான்ஃபிடன்ஸ் இல்லாம. ஸோ வந்து அட்வைஸ் இஸ் ஃப்ரீல. அது எப்படி கொண்டு போறது? மோட்டிவேட்டிங் இட்ஸ் மை ஸ்கில். என்னோட ஒரு ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசினா நானே பெரிய ஆளா ஃபீல் பண்றேன் அப்படின்னு. ஐ கேன் புஷ் யூ டு தட் லெவல். என்னன்னா, இது பொய் சொல்றது இல்லை, உங்கள்கிட்ட இருக்க நல்லதை நீ உன்னால பண்ண முடியும்னு சொல்றது தான். ஸோ அது அந்த மாதிரி தான் பண்ணி இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம கூட ட்ராவல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்ல கம்பெனிஸில் ஜாப் வாங்கிட்டு இப்போ ஒருத்தர் ஐபிஎம் மாதிரி பெரிய இதெல்லாம் டாப்பில் இருக்காங்க. ஐடியில் தான் நிறைய பேர் செலக்ட் ஆகி இதாக இருக்காங்க. அவுட் சைடு ஐடி கூட இப்போ வந்து இதுலலாம் இப்போது ஹெல்த் கேர் இப்போ வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரியில் இருந்திருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க்கே இல்லாமல் ரொம்ப சீப் லேபருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள புஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ நிறைய மக்களோட ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் வந்து கம்மி வேலைக்கு இங்கே கம்மி காசுக்கு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை நான் உட்காந்து ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து என்னென்னா அது ரியலாக என்ன நடக்கும், ஏன்னா அதை வந்து கதையாக சொல்லுவேன் நான், இப்படி பண்ணோம் அப்படி சொல்லுவேன். ஸோ அதை வந்து மைண்டில் ஒரு இமேஜினேஷனில் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி இன்றைக்கி நல்லா செட்டில் ஆகி சூப்பராக வீட்டில் வாங்கின ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும். இட்ஸ் நாட் லைக் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுதுன்னா, சில டைம்ல ரொம்ப எனக்கு பிடிச்சதுலாம் என்னன்னா, என்னோட ஐபிஎம்ல ஒரு பையன் ஒர்க் பண்ணாப்புல, அவருக்கு வந்து ஹி வாண்டட் டு செட்டில் டவுன் தேர் அண்ட் இஸ் வெரி பிரில்லியன்ட், ரொம்ப பிரில்லியன்ட். அவர் இன்னும் 1 வீக் தான் இருக்கு, 1 வீக்குள்ளார கிளம்ப சொல்லிட்டாங்க கம்பெனில. இந்த 1 வீக்கில் இருந்தாப்புலன்னா லைஃப் யூகே, இல்லைன்னா திரும்பி போயாகும்.
இந்த 1 வீக் வந்து நானே புதுசாங்க, எனக்கு தங்கிறது கூட அப்போல்லாம் 1 பெட்ரூம் ஹவுஸ் தான். ஸோ ஹாலில் நானும் என்னோட ஒய்ஃபும் படுத்துக்குவோம், இவரை தங்க வச்சுட்டு இந்த 1 வீக் இருக்க வச்சோம். ஹீ இஸ் லைக் ஒன் ஆஃப் த டாப் கை ஃபார் கன்சல்டன்ட் தான். எப்படின்னா டக்குன்னு ஒரு நாள் இது கஷ்டம்னு சொல்லிட்டு ஏதோ இது பண்ணு சொல்ல, என்னென்ன கஷ்டம் சொல்கிறேன், இருந்தா நான் இந்த பணம் வச்சுக்கணும் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹி ஹெல்ப் மீ அந்த மாதிரி இருந்தது. இட் வாஸ் ஸோ குட். லைக் தே 20 வருஷம் இல்லை, அவன்கிட்ட வந்து ஒரு 10 வருஷம் பேசவே இல்லை. ஒரு டைம் ஃபோன் பண்ணி இது மாதிரி இருக்குடா, எனக்கு ஒரு 1 வீக் வேணும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, டப்புன்னு பண்ண சொன்னேன், ஒரு நாள் தான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி வந்து இப்போ நான் பூனேலாம் இருக்கும்போது நிறைய பேர் ஹிந்திக்காரங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிங்க. நான் வந்து ஹெச்எஸ்பிசியில் அங்கே பாஸாக இருக்கும்போது எனக்கு கால் வரும்போது என்னோட பாஸ் ஒருத்தர், அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, ராஜு சார் ஹவ் ஆர் யூ அப்படின்னாரு. சார் சார் யூ ட்ரெயின் மீ சார் அப்படின்னா, நீ பாஸ் can I get 2 days holidays அப்படின்னு. So it makes me feel good, and that's the reason I'm back into it. And இப்போ என்னோட main focus, I'm getting into career coaching. I want to coach a lot of people and make them to see them successful, to see their families being successful. இது ஒரு கிக்கு தான், நல்லா இருக்கு. ஃப்ரீயாக பண்ணது போகிறதில்ல, you definitely get the revenue out of it, but it definitely is something good. ஓகே. அண்ட் யா, சீரியஸா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கூட சில பேருக்கு சில குவரிஸ் இருக்கு, என்ன யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியாத ஒரு டவுட்லயே இருப்பாங்க, நம்ம எங்க போய் அதை கிளாரிஃபை பண்றதுன்னே தெரியாது, அப்படி சில பேர் இருக்காங்க. ஸோ ஹவு டு ரீச் யூ அவுட் ஆக்சுவலி? யா, ஸோ என்னோட இப்போ முன்னாடி வந்து இட் வாஸ் ரியலி ஹார்ட் to reach me because in there I was like I'm a juggler, I do a lot of things, I'm into media, I do a lot of things, but now I'm dedicating myself to this, and I have some staffs, so it goes through them. So you know, London Tamizhan official Instagram, they can contact me, and adukaprom they'll channelize it. Epna minute it was like I was picking up all the calls, romba கஷ்டமா இருந்தது. இப்போ ப்ராப்பரா யாருக்கு யூஸ் இருக்கும் அவங்களுக்கு நான் டைம் கொடுக்கும். ஸோ டெஃபினெட்லா அப்படிதான் போகுது. we can book 15 minutes டைம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லலாம், நம்ம மக்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி தமிழா இருந்தால் போதும். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இங்க வந்து எவ்வளவு பொறுமையா எல்லாத்துக்கும் என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு. நிறைய பேரோட கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பா ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செஷன்ல. அண்ட் ஆல்மோஸ்ட் அது மட்டும் இல்லாம நிறைய நீங்க இது வந்து ஒரு சர்வீஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம் இது நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது. நிறைய பேர் உங்களால பெனிஃபிட் ஆயிட்டு இருப்பாங்க. நீங்க இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கும் நிறைய பொசிஷன்ஸ், நிறைய விஷயங்கள், மேபி பீப்புளா கூட இருக்கலாம், இல்ல காசா இருக்கலாம், நீங்க நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் விஷ் பண்றேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். இட் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்டர்வியூஸ். நான் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹிஸ்டரியில கல்ல பதிக்கப்படும் வசந்த் டிவி இன்டர்வியூ. தேங்க்யூ டு யூ, தேங்க்யூ டு சார். இவர் இல்லைன்னா நம்ம சுபையா சார் இல்லைன்னா பண்ணியிருக்க முடியாது. இட்ஸ் லைக் அவர் என்னை சேஸ் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு நிறுத்திட்டாரு. அண்ட் ரியலி சாரி ஃபார் keeping you wait. I'm really மன்னிச்சுங்க. ஆனால் லைக் தேங்க்யூ to everyone. Thank you. வணக்கம்.